ஒரு கண்டிப்பா. சாத்தான்குளருக்கு அப்புறம் தான் 24 லாக்அப் மரணங்கள் நடந்தது. அஜித் குமாரோட இது நடந்தது. அந்த சாத்தான்குளத்தில அந்த நீதிபதி என்ன சொல்றாரு? இவர்கள் குற்றவாளிகளா? இவர்கள் வியாபாரிகள். சமூகத்தில ஒரு அந்தஸ்தில இருக்கிறவங்க. ஆனா இவர்கள் கொடூரமாக நடத்திய விதம் நெனச்சாலே நமக்கு நெஞ்சம் பதறுதுன்னு எழுதியிருக்காரு. அஜித் குமார் என்ன குற்றவாளியா? சரி குற்றவாளிக்கு இதுதான் பண்ணுவீங்களா? அவன் கார் சாவி வாங்குனத தவிர அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? அவன் திரும்ப திரும்ப மறுத்ததுக்கு நீங்க உண்மையில தேடி இருக்கணும். ஆனா அவன வந்து நீங்க என்னமோ ஒரு தீவிரவாதி பிடிச்ச மாரி ஒரு வேன்ல ஏத்திக்கின்னு, அந்த வேன்ல ஒரு 8 பேரு வச்சுக்கின்னு, சுத்திக்கின்னு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம். அதாவது அங்கத்து காவல் நிலையத்த தாண்டி வெளியிலருந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு, "என்னய்யா?" அப்படின்னா, அவன் என்ன போதை மருந்து கடத்தணும்னா இன்னைக்கு நல்லா நிம்மதியா சுத்தின்னு இருக்கிறான். போதை மருந்து 2000 கோடி கடத்துனவன், இன்னைக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்பாவியா உழைச்சு வாழணும்னு நெனச்சவன், இன்னைக்கு பொணமா மண்ணுக்கு அடியில இருக்கிறான். அதனால காவல்துறையில வந்து எல்லோரும் இருக்காங்க. எல்லாரும் கலந்தது தான் காவல்துறை. அதுல இந்த மாரி வகைகள் மிருகங்கள் இருக்கும். இந்த மிருகங்கள சில மேலதிகாரில தீனி போட்டு வளர்ப்பாங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சுட மாட்டாங்கங்க. எல்லாருக்கும் சுட வராது. எல்லாரும் பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஆனா மனிதர்களை கொல்ல எல்லாரும் மனிதர்கள். மனவன். அவன் தூங்க மாட்டான். ஒருத்தன கொன்னுட்டான். அதனால இது வந்து ஒரு வகையான மனப்பிறழ்வு தான் அந்த கொலையாளிகள்லாம். பழக்கமான கொலையாளிகள். தெரிஞ்சே கொல்றதுன்றவன், அதுக்குன்னு சில அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாரி விவகாரங்கள்லாம் தீனி போட்டு வளர்க்குற மாரி வளர்ப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 2 பேர், 3 பேர் கொடூரமா இருப்பானுங்க. அடிக்கிறது, கால உடைக்கிறது மாரி. அவங்க மத்த போலீஸ் பார்த்தீங்கன்னா, "பாவம்யா, எதுக்குய்யா இந்த மாரின்ற" மாரி தான் கேட்பாங்க. இன்னும் சில பேர் அந்த குடும்பத்திட்ட சொல்லி யாராவது வக்கீல வச்சு எடுங்கம்மா, இப்படிம்மான்ற ஆலோசனை சொல்லலாம் இருப்பாங்க. சில பேர் இறக்கப்பட்டு சில பேர் மேலதிகாரிட்ட பேசுவாங்க. சில பேர் தடுத்துருவாங்க. சில பேர் சாப்பாடு வாங்கி தருவாங்க. இந்த மாரிலாம் இருக்காங்க காவலர்கள். ஒட்டுமொத்த காவலர்கள்லாம் அந்த மாரி கிடையாது. ஒரு 5% அந்த மாரி மிருகங்கள் இருக்குது. அதுல இந்த மிருகங்கள் கொடூரமான மிருகங்கள். இத நீங்க வந்து மனிதர்லயே சேர்த்துக்க கூடாது. ஏன்னா, மிருகங்கள் கூட சொல்லக்கூடாதுங்க. நான் வெட்கப்படுறேன். அதை தாண்டி. ஏன்னா, மிருகங்கள் வந்து ஒரு இறைக்காக மட்டும் தான் இன்னொரு மிருகத்த கொல்லும். அது அந்த இறைக்காக அது பசியாறிச்சுன்னா, அந்த சைடே அந்த மிருகம் மத்த மிருகங்கள் போனோட ஒண்ணும் பண்ணாது. அதே மாரி அந்த புல்லுலலாம் சாப்பிடுற மிருகம் அது பாட்டுல அது வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும். யாருக்கும் அது தொல்ல குடுக்காது. ஆனா இவர்கள் அப்படி இல்ல. இவர்களுக்கு என்னன்னா அந்த ஈகோ. அந்த ஈகோ ஒருத்தன கொல்ற அளவுக்கு இந்த மாரியா போகும்ன்னு கேட்கிறேன்.